நம்மோடு முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போது செய்தியாளர் சந்திப்பில் மிக விரிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க 400லேருந்து 500 ட்ரோன்கள் இங்கே தாக்குதல் நடத்திருக்குன்னு. அதைத்தான் 400 ட்ரோன்கள் இங்கே தாக்குதல் நடத்திருக்காங்க. பெரும்பான்மையாட்ட நாங்கள் சுற்று வீழ்த்தியிருக்கோம். துருக்கியுடைய தயாரிப்புகளாக இருக்கின்றன. ஆனால் அந்த பெரும்பான்மையாக சுற்று வீழ்த்தப்பட்டது வெடிகுண்டுகளோடு வரல, ஆனால் உளவு பார்க்கறதுக்காக வந்திருக்கதா கண்டறியப்பட்டிருக்கிறது. பயணிகள் விமானத்தை ஒரு கேடயம் போல் வைத்து இந்த தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ உளவு பார்த்துட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுடைய தாக்குதல் இன்னும் வேறு இலக்கை நோக்கி இருக்குமா? 36 இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க, முயற்சித்திருக்காங்க, எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கோம். அப்போ பாகிஸ்தானுடைய தாக்குதல் வேறு மாதிரி எப்படி இருக்கும்? இந்தியாவுடைய அடுத்த பதிலடி என்பது இனி எப்படி இருக்கும் சார்? அவங்க இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2 நாடுகளுமே இந்த மாதிரியான போர் சூழல்ல முதல் முறையா நம்ம உள்ள வரும். உக்ரைன் ரஷ்யால நம்ம பார்த்துருக்கிறோம். ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இது எல்லாமே நம்ம செய்திகளாக தான் பார்த்துருக்கோம். முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு யுத்த களத்தை இந்தியாவும் சந்திக்குது, பாகிஸ்தானும் சந்திக்குது. பட் நம்ம அவங்கள நேரடியா நேற்று தாக்கணும். அதோட தாக்குதலுடைய வெற்றி அப்படின்றது கிட்டத்தட்ட 100% இருந்தது. இன்னைக்கு அவங்க நம்மளுடைய அசெட்ஸை பார்க்கணும், எப்படி நடக்குது அப்படின்றது ஒரு சோதனை மாதிரி செஞ்சிருக்காங்க. நாளைக்கு இந்தியாவோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய கன்ஸ் எங்க இருக்குது. இப்போ நீங்க நேற்று பார்த்துருப்பீங்க, வானத்துல அந்த தோட்டாக்கள் பறக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த கன்ஸ் எங்க இருக்குதுன்ட்டு. பட் அந்த கன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம மூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வைத்து இன்னொரு பெரிய தாக்குதலாக அவங்க பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்று இரவு இருக்கிறது. ஏன்னா அவங்க இதோடைய ப்ரெஷர் அவங்க புரியாம அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க ராணுவ தளபதியோட சுயநலத்தினால. ஸோ இந்த தாக்குதல் இன்னைக்கு நடந்தது அப்படின்ற பட்சத்துல மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 100% ட்ரோன் தடுக்க முடியுமானா முடியாது. நேற்று நம்ம தடுத்துட்டோம், ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை. பட் 100% அப்படின்றது எந்த ஒரு நாட்டாலையுமே தடுக்க முடியாது. 1-2 ட்ரோன்களை செய்யும். சில உயிரிழப்புகளோ இல்லை அசம்பாவிதங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கரண்ட் ஜென்ரேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை யுத்தத்தை அவங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது, பார்த்தது கிடையாது. ஸோ மனதளவில் நாமளும் கொஞ்சம் திடமா இருக்கணும், மக்களும் திடமா இருக்கணும். இதுவும் நம்ம கடந்து வருவோம், ஒரு வலிமையான தேசமா இருப்போம். இதற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது நேற்று நம்ம பார்த்தோம். ஒரு 30 ட்ரோன் அளவுக்கு அவங்களுடைய ஒரு 10 இடங்களை தாக்கியிருந்தோம். ஒரு 3 ட்ரோன் அளவுக்கு மிக முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் நம்ம தாக்கியிருந்தோம். இந்த முறை இவங்க அதை பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த 30 அப்படின்றது 300 இல்ல 3000. ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். அந்த சூழ்நிலை பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும். அதையும் மீறி இந்த இரவு எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா இதை நம்ம பேசலாம். Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.